அதிகாரத்தில் எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கிறதோ அதே அளவு முக்கியத்துவம் இருந்தால்தானே அது ஐம்பெரும் காப்பியத்தில் இடம்பெறும். வளையாபதி பாட்டோன்ல கர்ப்பிணி பெண் வைர வியாபாரியால் ஒதுக்கப்பட்டு வைக்கப்பட்டதாகவும் அந்த குழந்தையும் அந்த பெண்மணியும் என்ன ஆனாங்கன்னு கடைசியாக பார்த்தோம். இப்போதான் நிஜமா ட்விஸ்டே ஆரம்பிக்குது. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஒரு புறம் ஊரே மதிக்கிற பல கோடி மதிப்பிலான சொத்துக்களை உடைய ஒரு வைர வியாபாரி அப்பா, இன்னொரு பக்கம் ஒட்டு துணி கூட இல்லாத கஷ்டப்படுற அம்மா. இவங்க இரண்டு பேருக்கும் இடையில் சிக்கிக்கொண்ட ஒரு பையன். எவ்வளவு பாவம்! ஒரு பையன் வளர்ந்து வந்து தன்னோட அப்பாவோட சிம்மாசனத்தை அதிர வைக்க போறான். புலிக்கு பிறந்தது பூனையாகுமா? அவனோட படிப்பு அந்த பையனுக்கு எவ்வளவு கை கொடுத்துச்சு. பையனை பார்த்து ஒருத்தன் சொன்ன அசிங்கமான அந்த வார்த்தை என்ன தெரிஞ்சுக்கலாமா? நீங்க படுற கஷ்டம் வேர்வை தொழில் எதுவுமே வீண் போகாது அப்படிங்கிறதுக்கு வளையாபதி சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு. இன்னைக்கு நீ தலை குடிஞ்சு உழைக்கிறதுனால நாளைக்கு இந்த உலகமே உன்னை அண்ணாந்து பார்க்கும் அளவுக்கு போகணும் அப்படிங்கிறதையும் சொல்லிடுது இந்த நூல். அந்த பையன் ஒரு ஆசிரமத்துல சேர்த்து விடப்பட்டு தன்னோட குருவின் உதவியால நல்லா படிக்கிறான். இத வெறும் குடும்ப சண்டையா மட்டும் பார்த்தா அது பெரிய தப்பு. இது ஒரு சமூகத்துக்கான போராட்டம். இன்னைக்கு வரைக்கும் இது நடந்துக்கிட்டு தான் இருக்கு. வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்ட அந்த பெண் கஷ்டப்பட்டு காளி கோயிலுக்கு போறா. அவளுக்கு பிறந்தது ஒரு அழகான ஆண் குழந்தை. அந்த பையனோட கூட படிக்கிற பசங்க எல்லாம் கிண்டல் பண்றாங்க உன் அப்பா யாருன்னு. ஆனா இந்த அம்மா ஊர் உலகத்துக்கு பயப்படாம உன் அப்பா பெரிய வைர வியாபாரி, அவர் பேரு நவகோடி நாராயணன் அப்படின்னு சொல்லி வளர்க்குறார். கூடவே அந்த பையனுக்கு பணம் மட்டும் முக்கியம் இல்லை, அறிவும் அறமும் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி வளர்க்குறா அம்மா. அந்த பையன் சகல கதையும் கற்றுக்கிட்டு வித்தைகளையும் கற்றுக்கிட்டு பெரிய வல்லமையுடைய வீரனா வளர்ந்து வரான். ஒரு காப்பியம் என்பது வெறும் கற்பனை இல்லை, அது அந்த காலத்தில் நிகழ்ந்த உண்மை சம்பவமாக கூட இருக்கலாம் அப்படின்னும் சில இடத்துல சொல்லப்படுது. ஒரு பையன் தன்னோட அப்பாவை தேடி போகிறது வேணா இன்னைக்கு சாதாரணமாக இருக்கலாம். ஆனால் 1000 வருஷத்துக்கு முன்னாடி அது பெரிய மிக பெரும் புரட்சியாக கருதப்பட்டுச்சு. அந்த பையன் நவகடி நகரத்துக்குள்ள நுழையிறான். தன்னோட அப்பாவோட அரண்மனைக்கு பக்கத்தில் போய் நிற்கிறான். நாவல் பழம் போன்ற கரிய நிறம் வைரக்கடுக்க நனைஞ்சிட்டு வரான். அப்பா நான் தான் உன் பையன் அப்படின்னு இந்த பையன் சொல்லும்போது அந்த வைரவணிங்க ஏதோ ஒரு ஜாதியில் பிறந்த உன்னை நான் எப்படி என் மகன்னு சொல்ல முடியும், போடா வேலையை பார்த்துட்டு அப்படின்றாரு. தன்னோட மனைவியை பற்றியும் தப்பாக பேசுகிறாரு. நான் உனக்கெல்லாம் விளக்கம் சொல்ல விரும்பலை, நான் ஊர் முன்னாடி நிரூபிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்கிறான். ஊர் பஞ்சாயத்து கூடுது. ஒரு வைர வியாபாரியோட மகனுக்கு நியாயமா இல்லை அதிகாரம் வெல்லப்போகுதா அப்படின்னு ஊரே பெரிய பரபரப்பாயிருச்சு. திறமையும் செல்வமும் நிலையன்றது அப்படின்னு சொல்லி அந்த பையன் அப்பா கிட்ட சொல்கிறான். கோடிக்கணக்கான சொத்துக்கள் உன்னோட சுடுகாடு வரைக்கும் கூட வராது, செஞ்ச நன்மைகள் மட்டும்தான் உனக்கு நல்லது செய்யும் அப்படின்னு அந்த பையன் சொல்ல தன்னோட வரை உணர்ந்து வைர வியாபாரிக்குள்ள ஒரு நடுக்கம் வருது. இருந்தாலும் வெளியில் காட்டிக்கல. ஊர் மக்கள் கேட்குறாங்க இந்த பையனை பார்த்து, ஏப்பா உனக்கு யாராவது சாட்சி சொல்லுவாங்களா அப்படின்னு கேட்க, எனக்கு மனிதர்களாக யாரையும் சாட்சி சொல்ல தெரியாது, ஆனால் எனக்காக அந்த காளி தேவியை சாட்சி சொல்லுவா அப்படின்னு கடவுள்கிட்ட மன்றாடி நிற்கிறான் பையன். என்னது சிலையாக இருக்கிற காளி தேவி சாட்சி சொல்லுமா? என்னப்பா இது அப்படின்னு அந்த பையனை பார்த்து எல்லாம் கேலி செய்ய பார்ட் 3ல காளி தேவியை வரவழைச்சு தன்னோட நியாயத்தை எப்படி அந்த பையன் ஊர் முழுக்க அறிய வச்சான் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். பார்ட் 1 லிங்க்கும் பார்ட் 2 கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும். மறக்காமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் கொடுத்து எங்களோட முயற்சிக்கு உங்களோட சப்போர்ட் கொடுங்க. புதைந்து கிடந்த இலக்கியத்தை புதுமையான காலத்தில் கூட உங்கள் கையில் ஒப்படைத்ததுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வீடியோ பிடிச்சிருக்கு தானே? மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்போர்ட்டாக ஒரு சப்ஸ்கிரைப் கொடுத்துட்டிங்களா? ராத்திரியில் பார்க்கலாம். இது வரைக்கும் உங்கள் அன்பிலிருந்து மீளா விடைபெறும் நான் உங்கள் அன்பு தோழி.